சென்னை உயர்நீதிமன்ற சங்கத்தைச் சேர்ந்த மூத்த வழக்கறிஞர் வைரவி தற்போது செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரலையை பார்ப்போம். Bar Council ஒரு பெட்டிஷன் which is signed by 761 advocates in the first instance. நாங்க என்ன சொல்றோம்னா, இந்த அஜிடேஷனோட நாங்க இணைந்து போராடுவோம். இந்த 126 அட்வொகேட்ஸை எப்படி இல்லீகலா சஸ்பெண்ட் பண்ணீங்களோ அப்படியே மிச்ச இருக்க மெட்ராஸ் ஹைகோர்ட்லயும் மத்த தமிழ்நாடு பாண்டிச்சேரியில இருக்க அட்வொகேட்ஸையும் தயவு செய்து சஸ்பெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இந்த லெட்டர் எழுதி இன்னைக்கு பார் கவுன்சிலுக்கு நாங்க சப்மிட் பண்றோம். நாங்க எல்லாருமே சஸ்பெண்ட் ஆகிறதுக்கு தயாராக இருக்கிறோம். 1000 மெம்பர்ஸ் கிட்டத்தட்ட கையெழுத்து போட்டிருக்காங்க. இதை இந்த சப்மிட் பண்றோம். பாக்கி என்ன ரெசல்யூஷன்ஸ் திரு விஜயகுமாரும் திரு வேல்முருகனும் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. மேடம் இன்னைக்கு அப்பீல் போறீங்களா மேடம்? 5 பேருக்கு சொல்றீங்க, அது டிசைட் பண்ணுவோம். சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கத்தினுடைய பொதுக்குழு கூட்டம் இன்றைக்கு நடந்தது. அந்த கூட்டத்திலே ஜார்ஜ் டவுன் வழக்கறிஞர் சங்கம், எக்மோர் வழக்கறிஞர் சங்கம், சைதாப்பேட்டை வழக்கறிஞர் சங்கம், பல சங்கங்கள் கலந்து கொண்டார்கள். அங்கு 4 தீர்மானங்கள் முன்மொழியப்பட்டன. ஒன்று, ஜிடி வழக்கறிஞர் சங்க தலைவரையும் 5 மற்றும் 4 நபர்களை கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்களை உடனே உயர்நீதிமன்றம் நிபந்தனையின்றி விடுதலை செய்ய வேண்டும் என்பது முதல் தீர்மானம். இந்த இரண்டாவது, இந்த எந்த விசாரணையும் இல்லாமல் எதேச்சாதிகாரமாக பார் கவுன்சில் தலைவர் மன்னன்குமார் மிஸ்ரா 126 வழக்கறிஞர்களை சஸ்பெண்ட் செய்த உத்தரவை உடனே ரத்து செய்ய வேண்டும் என்பது இரண்டாவது தீர்மானம். மூணாவது தீர்மானம், இந்த அமெண்ட்மெண்ட் முழுமையாக திருப்ப போராட்டம் நீடிக்கும் என்பது. நான்காவது தீர்மானம், கடந்த 1 வருடமாக தமிழகத்தில் போராட்டத்தில் பல்வேறு சந்தர்ப்பங்களில் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட வழக்கறிஞர்களுடைய பார் கவுன்சில் ப்ரொசீடிங் கர்நாடகாவிலையும் தமிழ்நாட்டிலையும் நடக்கு. அந்த ப்ரொசீடிங் எல்லாம் உடனே டிராப் பண்ணி அவங்களுடைய சஸ்பென்ஷன் ரிமூவ் பண்ணது 4வது தீர்மானம். இந்த தீர்மானங்களுக்காக போராட்டம் பல்வேறு வடிவங்களில் தொடர்ந்து நடைபெறும் என்பது ஒருமனதாக இன்றைக்கு முடிவு செய்யப்பட்டுள்ளது. தலைமை நீதிபதி நிறுத்தி வைப்பதாக அந்த உத்தரவு உங்களுக்கு திருப்தி அளிக்கவில்லையா? அந்த உத்தரவை நான் மிகவும் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். ஏனென்றால் அந்த போராட்ட குழுவிலே இருந்து முதல் முறையாக தலைமை நீதிபதியை சந்தித்து 6/6/2016 என்ற தீர்மானத்தை கொடுத்தவர்கள் நானும் ஒருவேன். அப்போது தலைமை நீதியை பார்த்து நானே ஒரு விண்ணப்பத்தை வைத்தேன். இந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்றால் வேறு எதுவும் நீங்க செய்ய வேண்டாம். ரெஜிஸ்ட்ரார் மூலமாக 2 லைன்ல 2 வரிசைகள்ல நீங்க ஒரே தீர்மானத்தை போட்டால் போதும். அதாவது கேப்டன் அபயன்ஸ் ரெஜிஸ்ட்ரார் மூலம் வெளிப்படையாக வைத்தீர்கள் என்றால் இந்த போராட்டம் உடனடியாக முடிவுக்கு வரும் என்று சொன்னோம். ஆனால் அன்றைக்கு தலைமை நீதிபதி என்னுடைய ஓன் வேலை நான் பண்ணுவேன்னு சொன்னாரு. அதனாலதான் ஃபுல் கோர்ட் மீட்டிங்க போட்டு நோ பிரெசிபிடேட்டிவ் ஆக்ஷன் வித் ரைடர், நீங்க பாய்காட்டை வித்ரா பண்ணணும்னு போட்டாரு. அதனால அது நிக்கல. அதன் பின்னால பிரஸ் ரிலீஸ் கொடுத்தாரு. அதிலேயும் முழுமையான தெளிவு இல்லை. அதனால் நேற்றைய நீதிமன்ற உத்தரவு என்பது சம்பந்தமில்லாத ஒரு வழக்குல, சம்பந்தமில்லாத ஒரு ஐஏல அவர் என்னுடைய உத்தரவுகள், எங்களுடைய ஃபுல் கோர்ட் டிசிஷன்ங்கிறது அபயன்ஸ் தான் மீனிங் பண்ணுன்னு சொல்லியிருக்காரு ஒழிய அது ஒரு முழுமையான உத்தரவு. இந்த முழு விதிகளையும் நாங்கள் நிறுத்தி வைக்கிறோம் என்ற உத்தரவு எங்கிருந்தும் இல்லை. எனவே தமிழகத்தினுடைய மொத்த வழக்கறிஞர் சங்கங்களும் இதை சந்தேக கண்ணோடு பார்க்கின்றன. தெளிவாக ஹோல் அமெண்ட்மெண்ட்ஸ் ஆர் கெப்ட் இன் அபயன்ஸ் என்று ஒரு உத்தரவு வரும் வரை அது தெளிவு வராது, போராட்டம் தொடரும். இல்ல கெப்டன் அபயன்ஸ் உண்மையாகவே இருந்தால் அந்த ஸ்டே பெட்டிஷனை அலோவ் பண்ணிருக்கணும். ஸ்டே பெட்டிஷனை டிஸ்மிஸ் பண்ணிட்டு அபயன்ஸ் சொல்றதெல்லாம் வெறும் ஒரு கண் துடைப்பு தான். இட் டசன்ட் மீன் தட் தேர் இஸ் a stay of the rules. அப்படிதான் நாங்க பார்லாம் இன்டர்பிரட் பண்றோம் ஜுடிஷியல் ஆர்டர். there is no judicial order staying the rules. இந்த பிரச்சனைக்கு தீர்வு தான் என்ன மேடம்? தொடர்ந்து 50 The rules have to be withdrawn completely. The rules have to be withdrawn completely. And all the precipitative actions taken against the advocates, suspension orders, arrests will have to be withdrawn completely. FIR will have to be dropped.
மற்ற வழக்குகள் டெல்லி உள்ளிட்ட மற்ற முழுமையாக இந்த திருத்தங்களை திரும்பப்பெற வேண்டும். இந்த திருத்தங்களை முழுமையாக திரும்ப பெற வேண்டும். பல்வேறு இடங்களிலே போடப்பட்டுள்ள இந்த எஃப்ஐஆர் இந்த திருத்தங்களை உயர்நீதிமன்றம் எந்த நிபந்தனையும் இல்லாமல் முழுமையாக திரும்ப பெற வேண்டும். பல்வேறு சந்தர்ப்பங்களிலே வழக்கறிஞர்கள் மீது போடப்பட்டுள்ள பல்வேறு முதல் தகவல் அறிக்கைகளை எல்லாம் வாபஸ் செய்ய வேண்டும். கைது செய்யப்பட்டுள்ள வழக்கறிஞர்களை நிபந்தனையின்றி விடுதலை செய்ய வேண்டும். பல்வேறு இடங்களிலே பார் கவுன்சில் புரோசீடிங்களுக்கு உள்ளாக்கப்பட்டுள்ள அனைத்து வழக்கறிஞர்களுடைய அனைத்து நடவடிக்கைகளை ரத்து செய்ய வேண்டும். இவைகள் செய்யும்படி போராட்டங்கள் பல்வேறு வடிவங்களில் ஜனநாயக ரீதியாக தொடரும். இந்தியா முழுவதும் இந்த போராட்டத்தை அமைதியாக நாங்கள் விரிவுபடுத்துவோம்.